ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மை ஸ்பைசி கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, முருகருடைய 4ஆம் படை வீடான சுவாமி மலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். கரெக்டாக வைகாசி விசாகம் அன்னைக்கு இந்த ட்ரிப்பை நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ சென்னையிலேருந்து கும்பகோணம் வர்றதுக்கே ஏர்லி மார்னிங் 5:30 ஆகிடுச்சு. கும்பகோணத்துலேருந்து டெம்பிளை ரீச் பண்ண ஒரு 15 to 20 மினிட்ஸே கரெக்டாக இருந்தது. அங்கேயே நிறைய ஹோட்டல்ஸ் இருந்தது. நாங்களும் குளிச்சுட்டு சீக்கிரம் சாமியை பார்க்க போகணுன்னு வேகமாக கிளம்பிட்டோம். கோவிலை கிட்ட போய் பார்க்கும் பொழுது அவ்வளோ பழமையாக அமைதியாக இருந்துச்சு. இது எனக்கு 4ஆம் படை வீடு, இன்னும் 2 படை வீடு இருக்குது. கண்டிப்பாக அதையும் பார்த்துருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. கருணை கடலே கந்தா போற்றின்னு பார்க்கும் பொழுது மனசு அவ்வளோ பாசிட்டிவாக இருந்துச்சு. நான் அவ்வளோ பெரிய முருக பக்தர்லாம் கிடையாது, ஆனாலும் ஏதோ ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு எனக்கு. அந்த கோவில் உள்ள போகும்பொழுது அவ்வளோ ஒரு மன நிம்மதியாக இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனமும் இருக்குது, ஸ்பெஷல் தரிசனமும் இருக்குது. ஃப்ரீ தரிசனம் மார்னிங் 7 o'clock அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. அதனால் நாங்கள் ஸ்பெஷல் தரிசனம் போனோம். ஏன்னா சீக்கிரம் சாமியை பார்க்கலாம் அப்படின்னு. சாமி அவ்வளோ அழகாக நின்று பொறுமையாக எந்த அறிபறியும் இல்லாமல் பார்த்துட்டு வெளியில் வந்து பிரசாதமும் சாப்பிட்டுட்டு நல்லபடியாக அந்த டேவை முடித்தோம். வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகரை பார்க்கறதுன்றது கொடுத்து வச்ச விஷயமா இருந்தது. அப்படி தான் என்னோடய நாள் போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.